வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 87ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனங்களை எடுத்தவங்க தயவு செய்து 85ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நமக்கு இந்த சபைக்கு இந்த நாளில் ஆராதனை ஒரு அருமையான வார்த்தை கொடுத்தார். உண்மையிலே நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் நன்மையாகவே தருவார். ஆமென். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிறதுல தேவனுக்கு ரொம்ப பிரியப்படுகிற தேவன். நம்மளோட பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நன்மையான ஈவுகளை தருவார். நன்மையான ஈவு இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை தர வல்லவராக. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேசம் அதனுடைய பலனை கொடுக்கும் என்று மெய்யாகவே தேவன் நம்மளை நேசிக்கிறார். ஒரு பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் என்ன அப்படியே விட்டு வருகிற தேவன் இல்லை. நம்மளை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறதான தேவனாய் கூட இருக்கிறார். அவருடைய அன்பு மிகப்பெரியது. நம்ம மேல தேவன் நமக்கு பாராட்டின அன்பு வெளியேறப்பட்டது. ஒரு அன்புக்கு அளவே இல்லை. நம்ம நம்ம பிள்ளைகளை எப்படி அன்பு கூர்ந்து வளர்க்கிறோமோ அதை விட மேலாக கர்த்தர் நம்மை அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகல விதமான நன்மைகளால நமக்கு தந்த ஒரு அழகு பார்த்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தன் கல்வாரி வழியில ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட நன்மை இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்த்து செய்தார் அப்படின்னா சாபமாக இருந்த நமக்கு ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக தான். இப்போ இயேசுவானவர் கூட தன்னுடைய தகப்பனார் சொல் பேச்சு கேட்டு அவர் கல்வாரி வழிக்கு ஒரு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம பசங்களை நம்ம சொல்ற காரியம் செய்யலன்னு வச்சுக்கலேன், அதில் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் போயிடும். தனியை ஏறி இதை பண்ண மாட்டியா அதை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திருப்போம். அதே மாதிரி பிள்ளைங்களும் ஒரு வயசுக்கு வந்த பிறகு தயவுசெய்து வரணும் உட்கார நீ எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி பேசுகிற காலங்கள் இந்த மாதிரி மாறிடுது. அப்போ அவங்க சொல்கிற கேட்டு கேட்காம பிள்ளைங்களும் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்காம திடீர்னு நிறைய பிரச்சனைக்கு சண்டை போயிடும். இப்போ ஆண்டவர் பாருங்க, அவருடைய தாப்பனார் சொன்னதை கேட்டு அவரே கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இல்லை. நம்ம அதுலேருந்து விலகி இருக்கணும். கர்த்தரை நம்ம முழு தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனங்களாக நம்ம என்ன பேசணும்னா தேவனுடைய சுவாபம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதோட ஆசீர்வாதம் நமக்கு வரும். அங்கே ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன், நம்ம குடும்பம்லாம் இந்த மாதிரிலாம் யாரும் பிள்ளைகளை திட்ட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். வெளியேற பெற்ற ரட்சிப்பையும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கோம். மெய்தானே? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? அவர் கல்வாரியில் பலியானாரு, நம்மளுடைய சாபங்களால் நீங்கினாரு. அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கிடைத்ததுனால தான் நம்ம சபையில இன்னைக்கு ஆராதிக்கிறோம். இயேசுவானவருடைய முழுமையான தெய்வம் என்று எடுத்துக்கொண்டு அவருடைய சன்னிதானத்தில் நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஒரு விசாரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் பார்த்து எப்படி இருக்கீங்க பிரதர் சகோதரர் எப்படி இருக்கீங்க, இப்படி ஒரு ஐக்கியம் எப்படி கிடைச்சிருக்கு? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புனால தான். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள்லாம் ஆண்டவர் நன்மையாகவே சரி நன்மையை செய்ய வல்லவராயோட இருக்கிறார். பலருக்கு பார்த்தீங்கன்னா பல வியாதிகள் இருக்கும், பல கடன் பாரங்கள் சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர்கள் முறையிடும்போது ஆண்டவர் செய்யலாம். எல்லாத்தையும் அவர் மாற்றி அந்த குடும்பங்களை எல்லாம் உயர்த்துகிறார். ஆக கர்த்தர் நன்மைகளை செய்கிற தேவராக இருக்கிறார். ஊழியர்களை கொடுத்திருக்கிறார், அருமையான சபைகளை கொடுத்திருக்கிறார், அருமையான போதல்களை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம வேலையில் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு ஆண்டவரை பற்றி அநேகருக்கு போய் சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் நம்ம தெரிஞ்சவங்க ஆண்டவருடைய ஆண்டவர் செய்த நன்மைகள் அநேகருக்கு போய் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு சொல்லும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் ஈடுபடும். இப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யலாம்? இவ்வளவு ஊழியத்தை கொடுத்து மற்ற நன்மையான ஈவுகளை செய்ய வல்லவராக. மாத்திரம் இல்லாமல் நமக்காகவே ஜெப ஊழியர்களை தந்திருக்கிறார். ஊழியர்கள் இந்த சபைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியர் தருவார். எங்களுடைய இயக்கங்கள் பாரங்கள் எல்லாமே என்னன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாய் கூட ஊழியம் செய்கிற ஒரு மேய்ப்பர் இங்கே வரணும் அப்படின்னு. அதுக்காக தான் நாங்கள் நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய ஜெபிக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் தந்து இந்த சபைக்கு ஒரு நல்ல ஊழியர் தருவார்.
அதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் வரும் பொழுது தினமும் இங்க துதி சந்திப்பு, தினமும் வந்து இங்க ஒரு கூட்டம் வந்து ஜெபிக்கும், தினமும் இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஊழியர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெபிப்பாங்க, வாரம் ஜெபிப்பாங்க. இந்த இடத்துல இந்த தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதல் கிடைக்கும். அதான் சொல்றோம், வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் பலனை கொடுக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் சொல்லணும் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ண விடாம கூட நம்மளுடைய ஊருக்கு சபை வந்திருக்கு, மிகுந்த பிரயாசத்தில் கூட இந்த சபையை கொடுத்துருக்காங்க, இங்கே நல்ல ஊழியர் வரணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு ஊழியர் தாங்க ஆண்டவரப்பா, நீங்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்ட உண்மையை உண்மையை பற்றி கொண்ட நல்ல ஒரு ஊழியர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடைவிடாமல் கூட நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஜனங்களாம் என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம கேட்கறோம்ல, அதே போல எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல ஊழியர் தாங்க, ஒரு நல்ல மேய்ப்பனத்தாங்க அப்படின்னு சொல்லி விடாமல் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது ஆண்டவர் மெய்யாகவே ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல ஊழியரை தருவார். நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், எங்களுடைய குழுக்கள்லையும் நம்ம சபைக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நாங்களும் வருவோம். அதே போல அநேகர் வந்து இங்கே ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் உற்சாகம் கூட வந்துடுவோம். சரி, ஓகே. நன்மையான ஈவுகளை தருகிற தேவன் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு வருது, நன்மைகள்லாம் எப்படி வருது, எதன் மூலியமான நன்மைகள் வருது அப்படின்றத ஒரு சில காரியங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் விளக்கமாக கூட பார்க்கலாம். அறிவுறுகிற காரியங்களை முதலாவதாக இந்த நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு வந்து நிறைய காரியங்களை கொடுக்குறாரு. ஆனால் அதில் மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்னு என்னன்னா நோட் பண்ணிக்க, விசுவாசம் அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து மிக முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கணும். அப்போ விசுவாசம் மிக முக்கியமானது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்யணும், நன்மையான ஈவுகளை தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமா, விசுவாசம் வேணும். ஆண்டவர் எனக்கு நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு அப்படியே போயிடக்கூடாது, விசுவாசம் வேணும். ஆபிரகாமுக்கு வந்து நம்ம ஆபிரகாமுடைய காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் வந்து ஆண்டவர் என்ன சொன்னார், நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு போ அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஆபிரகாமுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர்னா அந்த தேசத்துல மிகப்பெரிய சீமானதான் இருந்தார். அப்படியே விட்டுட்டு அவர் எங்கேயோ போன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணார், எனக்கு ஆண்டவர் காமிச்சார் விட்டு வந்தார். அதுக்காக பிரயாசப்பட்டாரு. ஆண்டவர் அவரை வந்து விட்டு கைவிடலை, நன்மையான ஈவுகளை தந்து அவரை உயர்த்தி அழகு பார்த்தார். ஆண்டவர் அதுக்கு மேலதாக ஆபிரகாம் வந்து நல்ல ஒரு சீமானாக கூட இருந்தார். பல ஆடு மாடுகளை வந்து அவர் பெற்றுக்கொண்டார். சட்ட விளக்கமாக கூட நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வேணும், விசுவாசம். ஆபிரகாம் நம்ம விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை போல நமக்கு ஒரு விசுவாசம். இந்த தேசத்துலேயும் வந்து கிறிஸ்துவ ஜனங்கள் அதிகமாக வேணும், அதிகமாக வந்து இந்த சபையில் வந்து நிறைய ஜெபக்குடிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அன்றைய எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மாற்றிட்டாங்க, அன்றைய உங்கள்கிட்ட தான் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த சபையை எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை செய்யுங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் உண்மையாகவே நன்மையான ஈவுகளை தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் விசுவாசம் நம்ம இடத்துல வலுவி போவதற்கு ஒரு சில காரியங்கள் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணலாம், துக்கப்படுத்தும். அதனால எதனால இப்போ நம்ம விசுவாசிக்கலாம், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் சொல்கிறோம், ஆனால் நம்மளாம் மனுஷர்களாக தான் இருக்கோம். ஆனால் அதை தொடர்ந்து கடைப்பிடிக்க முடியல. நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரத்துக்கு வண்டி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு வந்து வண்டி இல்லைன்றாங்க. நாங்கள் விசுவாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணோம். திடீர்னு அவர் தான் சொல்லிட்டாரு, ஐயா திடீர் டெத்தாகி போச்சு, நாங்கள் போக முடியாது, இப்போ நாளைக்கு நாங்கள் ஆராதனை நடத்தணும், நாங்கள் ஒரு 5-6 பேர் வரோம், எப்படிங்க கூட்டு போகிறது. அப்போ எனக்கு ஒரு விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு திடீர்னு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு, அப்போது நீங்கள் தான் உங்களோட ஊழியத்துக்காக தான் நாங்கள் போகிறோம், இப்போ எங்களுக்கு நீங்கள் அந்த நன்மையான காரியங்களை கொடுத்தாங்க, கூட்டு போகிறது வண்டி அழைச்சி இப்போ தொடர்ந்து அடுத்த இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், சரி நான் வந்து அந்த காரியங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவொடனே ஒரு சில நேரம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு விசுவாசம். அப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் என்ன பண்ணுது, நமக்கு
விசுவாசத்தை முடிக்கிற அளவுக்கு பல காரியங்கள் வந்து இருக்கும். அதுல ஒண்ணு முக்கியமானது என்னன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 112 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 112 7. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்பட்டார். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒரு செய்தியை கேட்கிறதுனாலே கேட்கிறதால் பயப்படார். அவனுடைய இருதயம் வந்து கர்த்தரை நம்பி திடமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பயம் என்ற ஒரு காரியம் வந்து என்ன பண்ணுதான், நம்ம அந்த விசுவாசத்திலிருந்து வழுவி போக செய்யுது. அப்போ விசுவாசத்துல நம்மளை வந்து அதுல விலகி போறதுக்கு மிக முக்கியமா நம்மளை ஆட்கொள்ளுடைய நோய் என்னன்னா பயம் அப்படின்ற ஒரு காரியம். எல்லாருக்கும் பயம் இருக்குது. எங்க வீட்டுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கர்ப்பாய் காய்ச்சி பூச்சி பார்த்தா கூட பயப்படுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க போனா கூட தைரியமா போவீங்க இந்த இடத்துல. ஆனால் நாங்களாம் ஒரு கர்ப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு பயம் பார்த்து கர்ப்பாம்பூச்சி அமைச்சிருச்சிங்களா, அதை நினைச்சு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் உள்ளவராக இருக்கும். அப்போ துச்செய்தி கேட்டால் எப்படி இருப்பாங்க, அவ்வளோதான் இங்கே படுத்து மயக்கம் போட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரியான பயம் வந்து ஆட்கொள்கிறது. அப்போ கர்த்தரை நம்பி திடமாய் இருக்கணும் அப்படின்னா அந்த இருதயம் வந்து ஸ்திரப்பட்டு இருக்கணும்னா நமக்கு அகற்றப்பட வேண்டிய காரியம் என்னன்னா பயம். அப்பதான் வந்து நம்மளோட இருதயம் எப்படி இருக்குமா, அவனோட இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திடனாய் இருக்கணும் அப்படின்னா ஒரு செய்தி, எந்த ஒரு செய்தி வந்தாலும் நம்ம பயப்படாமல் கூட இருக்கும். கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள், வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா போதும், அந்த பக்கத்தில் இருப்பிட்டா போதும், ஐயோ தூரம் ஓடுவாங்க. ஏன் பயம்தான், கொரோனா நம்மளை வந்து தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனா தாக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கொரோனா பேர் கேட்டாலே அப்போ பயப்படணும். பாட்டெல்லாம் பாடினாங்க கொரோனா கரோனா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கலந்து வர ஆண்டுகள் நல்லா உதவி செஞ்சாங்க. ஐயா எவ்வளோ பேர் அந்த அப்போ இருந்தவங்க இப்போ இல்லை, இருந்தாலும் நம்மளையெல்லாம் ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஜீவனை கூட ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அப்போ எந்த ஒரு காரியத்தை பொறுத்தும் நம்ம பயம் கொள்ளாமல் இருக்கும். அடுத்த வாசிக்கிறோம், அவனுடைய இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டத்தை காணும்பட்டு பயப்படாது இருப்பான் அப்படின்னு சொல்லி. நம்ம அதெல்லாம் நீங்க பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா, அந்த சத்துருவின் சரி கட்டுதலுக்கு நம்மளோட இறுதியை வந்து அதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்காக நம்ம இருதயத்தை வந்து உறுதிப்பட்டுவார் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ அருமையான வசனம். நம்ம பயத்தை நீங்கி வரும் பொழுது நம்ம எப்படி இருக்குமா, சத்துருவின் சரி கட்டுதல் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிறது நம்ம இருதயம் எப்படி இருக்குமா, இடனா இருக்குமா, உறுதியா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், விசுவாசம். ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு மெய்யாக இருக்கும். மாத்திரம் இல்லாமல் அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும், இப்போ பயம் இல்லாமல் இருக்கணும். பயம் இருக்கணும், யாருக்கு பயப்படணும், பயப்படுறதுனா அதுக்கும் வசனம் இருக்கு. எனக்கு 114:11 வாசிங்க. 114:11 வாசிங்க. 114 114:11 பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய். அப்ப நம்ம யாருக்கு பயப்படுறோம், கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஜனமாக. நமக்கு பயம் வருது அப்படின்னா நம்ம எதுக்கு, யாருன்னா ஆண்டவர் மட்டும் தான் பயப்படணும், வேற யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் யாரா, கர்த்தரை நம்பியே இருங்க, அவர் உங்களுக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிக்கலாம். துணையும் கேடகமாக இருந்து 14 வாசிக்கும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த நாளில் வந்து விசுவாசத்திலிருந்து நம்ம பார்த்துக்கணும், பயம் நம்மளுக்கு பிடிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இந்த விசுவாசத்தை வழி செல்லுகிறது. அடுத்த ஒரு காரியம் ஒன்று இருக்கு, மத்திய 6:31 வாசிக்கிறோம். கவலை அப்படின்ற ஒரு காரியம் வந்து நமக்கு வந்து நம்மளை ஆட்கொள்ளுது. அடுத்து நம்ம என்ன செய்வோம், அடுத்து என்னத்தை குறிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நம்ம கவலைப்பட்டு ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் ஞானி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அன்னதி பாடிப்போம். நம்ம கவலை வந்து நம்மளை அதிகமாக மேற்கொள்ளுது. விசுவாசத்தை இருந்து நம்ம வழுவி செல்றதுக்கு அடுத்தது நம்ம என்ன வந்து பார்க்கலாம், பயம் மட்டும் இல்லையா, கவலை வந்துட்டாங்க. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா சமீப நாட்களாக எனக்கும் நிறைய கவலைகள் வந்து தாக்கும்.
அவர் சில நேரத்தில் அப்படியே அமைதியாக போயிருப்பாங்க. என்ன கேட்பாங்க, ஏன் எங்கள் வீட்டில் வந்து ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு, கவலையாக இருக்குது, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார் வசனம், அந்தந்த நாளைக்கு அது பாடு போதும் அப்படின்னு சொல்கிறார். நீ ஏன் கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, விசுவாசமாக இரு அப்படின்ற அந்த விசுவாசத்தை குலைக்கிறதுக்காக சத்து கொண்டு வருகிற காரியங்கள் தான் இருக்குது. நம்ம என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செஞ்சு தானே இருக்காரு. நம்ம ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லி தானே இருக்கணும். அப்போ நம்ம ஏன் கவலைப்படணும், கவலைகள்லாம் எங்கே வச்சுன்னு சொல்கிறாங்க, எங்கிட்ட வச்சுருங்க, அவர் ஒன்று விசாரிக்கிறபடியால் இந்த கவலைகள் எல்லாம் என்கிட்ட வச்சிருங்க அப்படின்னா தொடர்ந்து அது மாத்திரம் இல்லாமல் இந்த கவலைகள் எல்லாவற்றையும் எங்கே கொண்டு சொல்கிறாரு. அதுக்கு வசனம் சொல்றது, வருஷப்பட்டு பாருங்கள் எல்லோரும் எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்து ஆண்டவர்கள் நம்ம எல்லாத்தையும் முறையிடும் பொழுது ஆண்டவர் நம்ம கவலைகள், பாருங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்தி அந்த விசுவாசத்தை பொழுது நன்மையான ஈவுகளை கொண்டு வருவார்கள். மற்ற நன்மையான ஈவுகளை கொடுப்பார் என்ற விசுவாசம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு காரியம் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. விசுவாசம் என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு இருக்கும்பொழுது சத்துவை ஜெயிப்போம், வாழ்க்கையை ஜெயிப்போம். நாம மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளை பார்த்து வளர்கிற பிள்ளைகளும் அதில் வளருவாங்க. நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற, நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து பயம் நீங்கி, கவலைகள் நீங்கி, விசுவாசத்தோடு கூட எழுந்து பிரகாசிப்பாங்க. அடுத்ததா கர்த்தர் நன்மையான ஈவுகளை, நம்மளுடைய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள விசுவாசம் மட்டும் நமக்கு பத்தாது. அடுத்து இன்னொரு காரியமும் நமக்கு வாசிக்கலாம். சங்கீதம் 84:10. சங்கீதம் 84:10. 84. 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உண்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மைகளை தருகிறார். இப்போ நம்ம இடத்துல வந்து விசுவாசம் இருக்கணும். நம்மளுடைய ஜீவிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா உத்தமமாய் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையான ஈவுகளை தருகிறார் அப்படின்னு சொல்லி, நம்ம கர்த்தருக்கு நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன இருக்கணும்னா, நம்மளோட நடக்கைகள் செய்கைகளாக எப்படி இருக்கணும்னா உத்தமமாய் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்குவது நலம் என்று நம்ம வாசிக்கிறோம். அது நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வது தரும் என்று சாமுவேல் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிரதிஷ்டை பண்ணி சபையில் கொண்டு வந்துட்டார். அவர் அங்கேயே தான் இருந்தார். அப்போது அங்கேயே வளர்ந்தார். அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக வளர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆலயத்தில் நம்ம வந்து ஒரு நாள் வந்து துதிக்கிறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாற்றமாக இருந்துச்சேன். இந்த சபை ஜனங்களுக்கு போவோம், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் இங்கே வந்து சபையை வந்து நம்ம துதிக்கணும், எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உத்தமமாக கூட காத்துக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மையான ஈவுகளை தர வல்லவராய் கூட இருக்கிறார். இந்த தேசம் வந்து நம்முடைய பலனை கொடுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் உத்தமமாய் வாழ்ந்த மனுஷன் யாருன்னா யோபு. யோபோட புஸ்தகம் நம்மளுடைய வேதத்தில் இருக்கு. அவர் எவ்வளவோ வந்து அவருடைய நெருக்குதல் வந்து சத்து கொண்டு வருகிறோம். எவ்வளவோ நெருக்குதல் கொண்டு வந்தாலும் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த உத்தமத்திற்கு விலகி போகையில் முடிவில் பார்க்குறவங்க ஜீவன கத்தினான நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோகு போல் நம்ம உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் செஞ்சுக்கிறோம். இதுவரை எவ்வளோ இடர்கள் வந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் நம்ம உங்களை விட்டு விலகவே கூடாது. ராஜா, எனக்கு அப்புறம் யோகு போல ஒரு உத்தமமான வாழ்க்கை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உத்தமமாக நமக்கு நன்மையான ஈவுகளை நல்ல வல்லவராய் கொடுக்கிறார். அடுத்ததாக நம்ம இன்னொரு காரியம் பார்க்கலாம். ஒரு விசுவாசம் வேணும், உத்தமம் வேணும். அடுத்தது இன்னொன்று கடைசியாக இன்னொரு காரியம் நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மையான ஈவுகளை தருவார். மத்தேயு 7:11 வாசிக்கலாம். ஆகையால் பொருளாதாரங்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு
நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த இடத்துல ஒரு ஆண்டவர் நன்மை செய்யணும்னு சொல்றாரு. எப்படி நன்மை செய்வாருன்னா, நம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தர வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது வேண்டிக் கொள்ளும் போது வந்து மெய்யாகவே நான் உனக்கு நன்மையான ஈவுகளை தர வல்லவராக இருக்கிறப்பா அப்படின்னு சொல்றாரு. பொருளாதாரமே நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர வல்லவராக பிரயாசப்படும் பொழுது, நான் எல்லாத்தையும் படைச்சவன், நான் நல்லா படைச்சேன், உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவேன், இப்போ நீ என்ன பண்ணணும், அதை எனக்கு செய்வான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் கூட ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு நன்மையான ஈவுகளை தருவார். நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கணும், நம்ம சபைக்காக கூட ஜெபிக்கணும், இந்த 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 ஊருக்காக ஜெபிக்கணும், இந்த பட்டணத்துக்காக கூட ஜெபிக்கணும், எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அன்றே இந்த இடத்துல ஒரு விடுதலை தாங்க, அந்த கால கட்டுக்கள்ல மூழ்கி இருக்கிற இந்த இடங்கள்ல வந்து நம்முடைய ராஜ்யம் வரணும் ராஜா. இந்த சபையில வந்து புதி சத்தம் கேட்கணும், நேயர் வந்து தொழுது கொள்ளணும், இந்த தேசத்துல இருக்கவங்களாம் எப்படி மாறணுமா, கத்திர உண்மையாக பற்றி கொண்டு இருக்கிற ஜனங்களாக மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழுவாக கூட நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும். வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? கேட்டு அப்படியே போயிடுவாரு. நீங்களாம் சேர்ந்து ஜெபிக்கணும். அதுவே இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ராஜா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது நான் உண்மையான நம்புகிறேன், இந்த இடத்துல வந்து நிறைய ஜனங்கள் வருவாங்க. நாள் வந்து வரும், வெளியே கூட உட்கார அளவுக்கு ஜனங்கள் வந்து வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்வாங்க. அதான் இப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஈவுகளை ஆண்டவர் எப்படி செய்வார் அப்படின்னா, நம்மளுடைய ஜெபத்தில் தான். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை, நன்மையை தருவார். நன்மையானதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனிடத்தில் நம்ம முழு விசுவாசத்தோடு இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நோக்கி ஸ்தோத்திரித்து துதிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும். அப்போ நமக்கு தேவன் நன்மையை தருவார். கர்த்தருக்கு குறித்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில பாடல் நாடுபொழுது காணிக்க வைப்பாங்க. ஒரு பாடல் பாடும்பொழுது